தலைப்பு: யோனாவின் அடையாளம், ஓர் ஆய்வு பாடம். ஆதார வசனம்: மத்தேயு 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கும் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வசனம் நமக்கு மிகவும் விசித்திரமான, அதே சமயம் மிகவும் பரிச்சயமான ஒன்றாகும். மேலும் குறிப்பாக இயேசுவினால் உபயோகப்படுத்தப்பட்டு அவரால் பின்வருமாறு குறிப்பிடப்படும் இச்சிறிய சொற்றொடரை நாம் அறிந்ததே: யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம். இங்கு இயேசு 2 காரியங்களை செய்வதாக நாம் காண்கிறோம். ஒன்று, அவர் தம்மை யோனா தீர்க்கதரிசியுடன் ஒப்பிடுகிறார். அதாவது யோனா தீர்க்கதரிசியை ஒரு நிழலாகவும் தாம் அவரின் நிஜமாகவும் இருப்பதாக குறிப்பிடுகின்றார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 2, பின்னர் அவர் தமது மரணத்தின் சொந்த கடைசி அனுபவங்களை மீனின் வயிற்றிலிருந்து 3 பகல் மற்றும் 3 இரவுகளுடன் ஒப்பிடுகிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நாம் அனைவரும் இந்த ஆதார வசனத்தின் மீதான பல உரைகளையும் பாடங்களையும் கேட்டிருப்போம். மேலும் குறிப்பாக இங்கு நாம் குறிப்பிட்டுள்ள 2வது காரியமானது சகோதரர்களிடையே பல ஆண்டுகளாக சர்ச்சைக்குரிய காரியமாக மாறியுள்ளது என்பதையும் நாங்கள் குறிப்பிடுகிறோம். இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேற வேண்டுமானால் அவர் மரித்தவராக கல்லறையில் ராப்பகல் 3 நாளளவும் இருந்திருக்க வேண்டும் என்று சிலர் கூறுகின்றனர். ஆம், அவர்கள் 3 முழு ராப்பகல் என்று எதிர்பார்க்கிறார்கள். இது நமது ஆண்டவர் உண்மையில் வெள்ளிக்கிழமை அன்று மரிக்காமல் மாறாக வியாழக்கிழமை அன்று மரித்தார் என்றும், புதன்கிழமை இரவு கெத்செமனே அனுபவங்களும் அவர் கைது செய்யப்படுதலும் நிகழ்ந்தது என்றும் கூறப்படுவதற்கு வழிவகுத்தது. இதற்கெல்லாம் நாம் என்ன சொல்ல முடியும்? ஆம், அதுதான் இன்று நம் ஆய்வாக இருக்க போகிறது. துவக்கமாக நாம் காண்பது யாதெனில், யோனா மற்றும் மீனின் வயிற்றிலிருந்த அவரது அனுபவங்கள் பற்றிய இந்த பதிவை குறித்து பின்வருமாறு கருதப்படுகின்றன என்று பலரால் நமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக காண்கிறோம். அது சாத்தியமற்ற ஒன்றாகும். அதோடு கூட அது புராண கதை, கட்டுக்கதை மாத்திரமே. ஆம், இப்போது நாம் பின்வரும் வசனத்தை வாசிக்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். இது கிட்டத்தட்ட நம்பவே முடியாத ஒன்றாகத்தான் தெரிகிறது. ஆனால் இது தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் அவரது வசனமே சத்தியமாகும். மீண்டுமாக நாம் வாசிக்கிறோம். யோனா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. ஆச்சரியமூட்டும் மற்றொரு விஷயம், இப்போது வேத வசனங்களின் இந்த சாட்சியங்கள் இந்த காரியத்தில் தேவனுடைய வல்லமையை பற்றி நமக்கு கூறுகின்றன. அதே சமயம் இது உண்மையில் எவ்வாறு நிறைவேற்றப்பட்டது என்பதற்கான மிக குறைந்த விவரங்களை மாத்திரமே நமக்கு தருகின்றது. உதாரணமாக, எந்த வகையான மீன் ஒரு மனிதனை விழுங்கும் அளவுக்கு, அதே சமயம் அவரை காயப்படுத்தாத அளவுக்கு பெரிய வாயை கொண்டிருக்கின்றது? முன்பு மனிதன் சமுத்திரங்கள் மற்றும் கடல்வாழ் மீன்களை பற்றி மிக குறைவாகவே அறிந்திருந்ததால் பல ஆண்டுகளாக இந்த கேள்விகளுக்கு எந்த பதிலும் கிடைக்காமல் இருந்தது. ஆனால் இன்று நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் கண்ணுக்கு புலப்படாத பகுதியிலும் அறிவும் பெருகி போன காலத்திலும், தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அறிவும் பெருகி போன காலத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இம்மாதிரியான தகவல்களை பின் வருபவைகள் மூலமாக நாம் பெற முடியும். தொலைக்காட்சி: அனிமல் பிளானட், டிஸ்கவரி, நேஷனல் ஜியோகிராபி தொலைக்காட்சி சேனல்கள் மற்றும் இணையம், கூகுளின் தேடல் மற்றும் பிற தேடுபொறிகள் மூலம் மேலும் விபரத்தை ஆராய்ந்து பார்க்கையில் உயிரோடு இருக்கும் மிகப்பெரிய மீனானது இவ்விளக்கத்திற்கு பொருந்தக்கூடிய பல விஷயங்களை கொண்டிருப்பதாக தெரிகிறது. அது திமிங்கல சுறா, வேல் ஷார்க் என்று அழைக்கப்படும் மீனே. இது 40 முதல் 50 அடி அல்லது 14 முதல் 15 மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது. இது 20 டன் அல்லது 20,000 கிலோ அல்லது 45,000 பவுண்டுகள் எடை கொண்டது. அதன் வாய்
5 அடி அகலம் வரை திறக்கக்கூடியது. மேலே காண்பிக்கப்பட்டுள்ள படத்தை பார்க்கவும். ஆம், ஒரு மனிதனை விழுங்கும் அளவுக்கு பெரியது. அதன் வாயில் 1/4 அங்குல அளவிலான 3000 சிறிய பற்கள் உள்ளன. அவைகளுக்கு அதிக பயன் இல்லை, ஏனெனில் இது கூனிப்பொடி மீன், கிரில், மீன் முட்டைகள், சிவப்பு நண்டு லார்வாக்கள், குடம்பிகள் மற்றும் சிறிய கணவாய் மீன்கள், ஸ்குவிட்ஸ் உள்ளிட்ட பிளாங்டன் போன்ற சிறிய மீன்களை வடிகட்டி அரித்து உண்ணுதல், அதாவது ஃபில்டர் ஃபீடிங் என்று அழைக்கப்படும் முறையின் மூலமாக உட்கொள்கிறது. மேலே உள்ள படத்தில் அந்த 3000 பற்கள் கூட தெரியவில்லை என்பதை தயவு கூர்ந்து கவனிக்கவும். இதன் அர்த்தம் இது நிறைய சிறிய மீன்களை நீரையும் விழுங்கிவிட்டு நீரை மாத்திரம் அதன் செவில்கள் கிரில்ஸ் வழியாக வடிகட்டி விடுகின்றன. பின்னர் அந்த சின்னஞ்சிறிய மீன்கள் வயிற்றுக்குள் சென்று விடுகின்றன. இது மனிதர்களுக்கு முற்றிலும் ஆபத்தில்லா மீனாகும். மேலும் இது மனிதனுக்கு அடுத்ததாக நீந்தி சென்றாலும் ஒன்றும் செய்யாது. இதன் வெளிப்புற தோல் 3.9 அங்குல தடிமன் கொண்டது. மேலும் இது 100 முதல் 150 ஆண்டுகள் வாழக்கூடியதாகும். அவை பூமத்திய ரேகைக்கு ஈக்வெட்டாருக்கு அருகான அனைத்து சமுத்திரங்களிலும் காணப்படுகின்றன. ஆனால் அவை மத்திய தரைக்கடலில் காணப்படுவதில்லை. மேலும் யோப்பாவிலிருந்து தர்ஷீசுக்கு செல்லும் பயண வழியானது மத்திய தரைக்கடலுக்குள் இஸ்ரவேலின் கடற்கரைக்கு அருகாக இருக்கிறது. இவ்வாறாக இது நாம் கீழே வாசிக்கும் வேத வாக்கியத்தினை மேலும் உறுதிப்படுத்துகிறதாக இருக்கின்றது. யோனா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். ஆயத்தப்படுத்தி எனும் இந்த வார்த்தைக்கு ஸ்ட்ராங்ஸ் எண் 4487 ஆகும். இதன் எபிரேய பதம் மனா. அதன் அர்த்தம் சொல்ல, நியமிக்க அல்லது ஒதுக்க என்பதாகும். கர்த்தர் தமது மாபெரும் வல்லமையினால் இந்த பெரிய மீனை அட்லாண்டிக் கடலிலிருந்து மத்திய தரைக்கடலுக்கு இந்த நோக்கத்திற்காக கொண்டு வந்தார் என்பதை இது தெளிவாக கூறுகிறது. மெய்யாகவே ஒரு வலுவான சாத்திய கூற்று மற்றும் பரிந்துரையாகும். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள வயிறு பற்றி மேலும் ஒரு கருத்து உள்ளது. இது மேயா ஸ்ட்ராங்ஸ் எண் 4578 என்ற வார்த்தையாகும். இதன் பொருள் உள்பாகங்கள் அல்லது உள் உறுப்புகள் அல்லது மென்மையாக இருக்கிற என்பவை ஆகும். இந்த திமிங்கல சுறா ஒரு வடிகட்டி உண்ணும் மீன் என்றும் அது உண்ணும் சிறிய மீன்களுடன் நிறைய தண்ணீரை விழுங்கி பின்னர் தண்ணீரை செவில்கள் வழியாக வடிகட்டி விடுகின்றது என்றும் நாம் வாசித்திருந்தோம். இந்த செவில்களுக்கு அருகில் யோனா மறைந்திருக்க முடியுமா? சரி. மேலும் நாம் வாசிக்கையில் வடிகட்டி உண்டு செவில்கள் வழியாக தண்ணீரை வெளியேற்றும் இந்த செயல்பாட்டில் திமிங்கல சுறா இருமுவதாக தெரிகின்றது. யோனா இறுதியாக கக்கப்பட்ட வழி இதுவாக இருந்திருக்க முடியுமா? நிச்சயமாக. இது சிந்தனைக்கான அந்த தீனிதான். நமக்கு புரியாத பல விஷயங்கள் இருக்கின்றன. அந்த ராப்பகல் 3 நாளளவும் யோனா எப்படி சுவாசித்திருப்பார்? அவர் எப்படி தண்ணீர், அதாவது நன்னீர் குடித்திருப்பார்? அந்த ராப்பகல் 3 நாளளவும் எதை புசித்திருப்பார்? அவர் உண்மையில் மீனின் வயிற்றுக்குள் சென்றிருந்தால் மீனின் செரிமான சாறுகள் மற்றும் அமிலங்கள் அவரை பாதித்திருக்காதா? அல்லது மீன் ராப்பகல் 3 நாளளவும் புசிக்காமல் இருந்ததா? அது உபவாசித்துக் கொண்டிருந்ததா? திமிங்கல சுறாவை பற்றிய நமது தற்போதைய அறிவின் அடிப்படையில் சில பரிந்துரைகள் நமக்குள்ளன. யோனா எப்படி சுவாசித்திருக்க முடியும் என்பது குறித்து. திமிங்கல சுறா பியூகோலிக் பிரீத்திங் என்று அழைக்கப்படும் மிகவும் தனித்துவமான சுவாச அமைப்பை கொண்டுள்ளது. இது காற்றிலிருந்து ஆக்சிஜனை சுவாசிக்க தேவையில்லை. மாறாக அதன் செவில்களில் நடைபெறும் ஒரு செயல்முறையின் மூலம் தண்ணீரிலிருந்து H2O ஆக்சிஜனை பிரித்தெடுக்கிறது. சுவாசிக்கவும் உயிருடன் இருக்கவும் யோனாவுக்கு தொடர்ச்சியான ஆக்சிஜன் கிடைக்க வேண்டும் என்பதை உணர்கையில் அநேகமாக யோனா இந்த பெரிய மீனின் செவில்களுக்கு அருகில் ஒரு வெற்றிடத்தில் இருந்திருக்கலாம். அங்கு தண்ணீரிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் ஆக்சிஜனானது மீனின் உள்ளே காற்றில் இருந்தது. இவ்வாறாக யோனாவுக்கு சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை பெற உதவியாய் இருந்திருக்கும். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு மனிதன் 3 நிமிடங்கள் ஆக்சிஜன் பெறாமல் இருந்தால் மரிக்க துவங்கி விடுகிறான். யோனாவுக்கு எப்படி குடிக்க தண்ணீர் கிடைத்தது என்பது குறித்து.
ஆம், இது உயிருடன் இருக்க யோனாவிற்கான மற்றொரு தேவையாகும். அவர் நிச்சயமாக சமுத்திரங்களின் உப்பு நீரை குடிக்க முடியாது. ஆகவே 3 முதல் 4 நாட்கள் தண்ணீர் குடிக்காவிட்டால் ஒரு மனிதன் மரித்து விடுவான் என்பதை அறிந்தவர்களாய், எப்படி யோனாவுக்கு உயிரோடு இருக்க ஓர் அளவு குடிநீர் தண்ணீர் கிடைத்தது என்பது கேள்வியாக இருக்கின்றது. யோனா 2ஆம் அதிகாரம் 3, 5 மற்றும் 6 வசனங்கள் ஆகியவற்றை பற்றிய ஓர் ஆய்வானது நமக்கு பதிலை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு சொற்றொடரை சுட்டிக்காட்டுகிறது. சமுத்திரத்தின் நடு மையம். வசனம் 3 KJV. சமுத்திரத்தின் இருதயத்திற்குள். வசனம் 3 ASV. சமுத்திரங்களின் இருதயத்திற்குள்ளே. வசனம் 3 NIV. இந்த உப்பு நீர் கொண்ட சமுத்திரங்களுக்கு மத்தியில் பாயும் நன்னீர் நதிகள் பற்றிய ஒரு குறிப்பு என்று நாங்கள் பரிந்துரைக்கிறோம். மேலும் குறிப்பாக யோனா திமிங்கலத்திற்குள் நுழைந்த மத்திய தரைக்கடலின் விஷயத்திலும் கூட இது இப்படியாக இருந்திருக்கலாம். குறிப்பு www.marineinsight.com மற்றும் சமுத்திரத்திற்கு கீழ் ஆறு உள்ளதா என்கிற தலைப்பிலான கட்டுரையானது விஞ்ஞானிகளால் மெக்சிகோவிலும் மத்திய தரைக்கடலில் இருக்கும் கருங்கடலின் கீழும் இன்னும் பல இடங்களின் கீழும் கண்டுபிடிக்கப்பட்ட பல கடலுக்கடியிலுள்ள நதிகளை மேற்கோள் காட்டுகிறது. இன்னும் இந்நிகழ்வுகளின் ஆய்வு துவக்க கட்டத்தில்தான் உள்ளது. ஆகவே இந்த 3 நாளளவும் யோனாவுக்கு நன்னீர் வழங்குவதற்கு ஏதுவாக திமிங்கல சுறா இந்த நன்னீர் ஆறுகள் அல்லது ஏரிகளில் நீந்தி இருக்கலாம். இதில் மிக குறைவாகவே நாம் உறுதியாக கூற முடியும் என்றாலும் இது சிந்தனைக்கும் கருத்திற்கும் தீனிதான். ஆனால் நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு இந்த விஷயத்தை கீழே பதிவு செய்யப்பட்டுள்ளபடி சுவிசேஷங்களின் பேசிய போது சான்றளித்திருந்தார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 39 முதல் 41 வசனங்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே வருகிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். மீண்டுமாக லூக்கா 11ஆம் அதிகாரம் 29 முதல் 30, 32 வசனங்கள். ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாயிருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். வசனம் 32. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே வருகிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ஆம், பதிவு செய்யப்பட்ட இந்த வியக்கத்தக்க கதையின் நிஜத்தன்மை மற்றும் உண்மைத்தன்மைக்கு இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போது நாம் அந்த பரிச்சயமான வசனத்திற்கு வரலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஆம், இந்த பழைய ஏற்பாட்டு பதிவிலுள்ள ஆவிக்குரிய செய்தி என்ன என்பதை அறிய நாம் இப்போது யோனாவின் கதையையும் அதன் விவரங்களையும் பார்க்க வேண்டும். மறுபதிப்புகளை ரீபிரின்ஸை பார்க்கையில் கிஹல்க்ரோன் எனும் ஒரு சகோதரனால் எழுதப்பட்டதும் யோனா புஸ்தகத்தின் ஒரு நிழல் ஆய்வுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டதும் ஒரு மறுபதிப்பை காண்கிறோம். அது ரீபிரிண்ட் நம்பர் 3568 ஆகும். இது சுவாரஸ்யமான ஒன்று மற்றும் சில பாடத்தின் கருத்துக்களை வழங்குகிறது. ஆயினும் இன்று நம் பாடத்தில் எல்லாவற்றையும் காணப்போவதில்லை. இன்று நம்முடைய பாடத்தின் கவனம் யோனாவின் முழு புத்தகமாக இருக்க போவதில்லை. மாறாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கீழ்கண்ட வார்த்தைகளில் நமது கவனத்தை ஈர்த்த யோனா புஸ்தகத்தின் ஒரு பகுதியாக இருக்கும். ஆம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் மற்றும் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை பார்க்கவும்.
மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். 41வது வசனம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது எனும் இந்த ஒப்பீட்டுக்கும் மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார், இதற்கும் என்ன சம்பந்தம் உள்ளது? நாம் முன்னே பார்த்தபடி இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டுள்ள காலத்தின் துல்லிய தன்மையே நீண்ட காலமாக பலரால் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. இயேசு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை கல்லறையில் இருந்ததை கண்டறிந்து இது துல்லியமாக 3 ராப்பகல் கொண்ட காலம் அல்ல என்பதை அவர்கள் உணர்ந்துள்ளனர். இதனால் அவர் ஒரு வியாழக்கிழமை மரித்தார் என்ற பரிந்துரைகளின் குழப்பம் ஏற்பட்டது. ஆனால் இது உண்மையா? ஒருவர் செய்ய வேண்டிய ஒரே காரியம் எஜமானின் வார்த்தைகளை கவனமாக கேட்பதே ஆகும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அவர் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்த காலப்பகுதியினை மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்தில் இருந்த காலப்பகுதியுடன் ஒப்பிடுகின்றார். கவனியுங்கள், இந்த பூமியின் இருதயம் ஆனது அடக்கத்தை குறிக்கவில்லை. ஏனென்றால் அந்த நாட்களில் நிலத்தில் அடக்கம் செய்யும் முறை இருக்கவில்லை. மாறாக குகைகளில் அல்லது கல்லறைகளில் தான் அடக்கம் செய்தனர். ஆக இந்த பூமியின் இருதயம் என்பதின் அர்த்தம் என்னவாக இருக்கும்? இது நமது ஆண்டவரின் பின்வரும் வார்த்தைகளை குறிக்கிறது என்று நாம் பரிந்துரைக்கின்றோம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியனிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார். ஆம், இது பூமியின் இருதயம் மூலம் அவர் கொல்லப்படும் முறையை குறிக்கிறது. இது இஸ்ரவேலிலிருந்து கண்ணுக்கு தெரிகின்ற மாம்சீக அரசாட்சியின் மைய பகுதியான மத மற்றும் அரசியல் அமைப்புகளை குறிக்கின்றது. ஆம், காய்பா, அன்னா மற்றும் ஏரோது, பொந்தியு பிலாத்து. ஓ ஆம், கர்த்தர் இவர்களின் கைகளில் இருந்தார். ஏனென்றால் அவர்கள் அவரை விசாரணை செய்து மரண தண்டனைக்கு உட்படுத்தினதோடு மாத்திரம் அல்லாமல் நாம் கீழே வாசிக்கும்படி அவரது மரணத்தை உறுதிப்படுத்துவதற்கு எல்லா வழிவகைகளையும் பயன்படுத்தினார்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 62 முதல் 66 வசனங்கள். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். ஆம், மெய்யாகவே மனுஷகுமாரன் பூமியில் இருதயத்தில் இருந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, தெளிவாய் இருக்கிறதல்லவா? இப்போது நாம் ராப்பகல் 3 நாளளவுமான காலப்பகுதிக்கு வரும்போது கீழே வாசிக்கும்படி உண்மைகளை காணலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 45 முதல் 47 வசனங்கள். அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறதென்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். ஆம், இது கெத்செமனேவிற்கு பிறகு இருந்திருக்கும். அதாவது வியாழக்கிழமை இரவு இருந்திருக்கும். இது நள்ளிரவுக்கு முன் அல்லது நள்ளிரவுக்கு பிறகு இருந்ததா? நாங்கள் முன்வைக்கும் கருத்து யாதெனில் அது நள்ளிரவுக்கு பிறகுதான் இருந்திருக்க வேண்டும். இப்படியாக கர்த்தர் தம்மை கைது செய்பவர்களின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அது சரியாக வெள்ளிக்கிழமை ஆகியிருக்கும். இவ்வாறாக அது 3 இரவுகளை உருவாக்குகிறது. 1 வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு, 2 வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இரவு, 3 சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவு. மேலும் இவையும் கூட 3 நாட்கள் ஆகும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையின் ஒரு பகுதி விளக்கப்படத்தை பார்க்கவும். யோனாவின் அடையாளம். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி
வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள். நாள் 1, நாள் 2, நாள் 3. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல. பூமி கண்ணுக்கு தெரிகிற மாம்சீக அரசாட்சி அமைப்புகள், சமூக அமைப்புகள், மத அமைப்புகள், அரசியல் அமைப்புகள், பொருளாதார அமைப்புகள். பூமியின் இருதயம் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். காய்பா, அன்னா பிரதான ஆசாரியர்கள். அவரை புறஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஏரோது, பொந்தியு பிலாத்து, ரோம அரசாங்கம். பூமியின் இருதயம் நாள் 1 ஏப்ரல் 2, 3 தேதிகள். கிபி 33. வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு பிறகு இரவு 8 மணி வரை பஸ்கா. வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு கெத்செமனேவை அடைதல். வியாழன் அன்று இரவு 9 முதல் நள்ளிரவு 12 வரை ஜெபம் மற்றும் இறுதியில் தூதன் தோன்றினது. வெள்ளிக்கிழமை நள்ளிரவு 1 மணி கைது செய்யப்படக்கூடிய நேரம். யோவான் 18ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். நாள் 2 ஏப்ரல் 4ஆம் தேதி கிபி 33. நாள் முழுவதும் கல்லறையில் இருந்தார். நாள் 3 ஏப்ரல் 5 கிபி 33. அதிகாலையில் 5 மணி அளவில் இயேசு உயிர்த்தெழுந்தார். யூத நேரம் 3 பகல். வெள்ளிக்கிழமை காலை 1 மணி முதல் மாலை 6 மணி வரை. வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் சனிக்கிழமை மாலை 6 மணி வரை. சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி வரை. 3 பகல்கள். 3 இரவு. வியாழன் மற்றும் வெள்ளிக்கு இடைப்பட்ட இரவு, வெள்ளி மற்றும் சனிக்கு இடைப்பட்ட இரவு, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு இடைப்பட்ட இரவு. உலக நேரம் 3 பகல். வெள்ளிக்கிழமை 1 மணி முதல் 12 மணி வரை நள்ளிரவு. சனிக்கிழமை நள்ளிரவு 12 மணி முதல் அடுத்த நாள் 12 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12 மணி முதல் காலை 5 மணி வரை. 3 இரவு. வியாழன் மற்றும் வெள்ளிக்கு இடைப்பட்ட இரவு, வெள்ளி மற்றும் சனிக்கு இடைப்பட்ட இரவு, சனி மற்றும் ஞாயிறுக்கு இடைப்பட்ட இரவு. மனுஷகுமாரன் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இதோ எருசலேமுக்கு போகிறோம். மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். ஆனால் ராப்பகல் 3 நாளளவுமான காலப்பகுதிதான் கர்த்தரின் அனுபவங்களை மீனின் வயிற்றிலிருந்த யோனாவுடன் ஒப்பிடும் அவரது வார்த்தையின் உண்மையான நோக்கமாய் இருந்ததா? நீங்கள் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திற்கான வேதாகம விளக்க உரையில் பக்கம் 70 காண்பீர்களானால் சகோதரர் ரசல் அவர்கள் இவ்விஷயத்தை குறிப்பிடுவதை நாம் வாசிக்கலாம். 5ஆவதின் கடைசி பகுதியையும் முழு 6ஆவதையும் 7வது 1000 ஆண்டு நாளின் முதல் பகுதியையும் குறிக்கிறது. இக்காலகட்டத்தில் கிறிஸ்துவின் சரீரம் மரண சிறைசாலையில் இருக்க வேண்டும். அவர் இந்த விஷயத்தை பற்றி மேலும் ரீப்ரிண்ட் நம்பர் 2888 மற்றும் ரீப்ரிண்ட் நம்பர் 3568 குறிப்பிடுகிறார். ஆம், கர்த்தர் மரணத்தில் இருந்த நேரடியான காலப்பகுதி 3 நாட்களின் பகுதிகள் எவ்வாறு கீழுள்ளவைகளை நிழலாக காட்டியது என்பதை சகோதரர் ரசல் அவர்கள் நமக்கு காட்டுகிறார். 1000 ஆண்டு நாட்களில் இருந்த காலப்பகுதி அல்லது அவரது சரீரம் சபை மரித்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதின் அவரது நாள் கணக்கீடு. மீனின் வயிற்றிலிருந்த யோனாவுடன் தமது அனுபவங்களை கர்த்தர் ஒப்பிடுதல் குறித்து இது ஓர் அற்புதமான சத்தியம் என்றாலும் நாம் பகிர்ந்து கொள்ள விரும்பும் மேலும் ஒரு சிந்தனை உள்ளது. அதற்கும் நாம் இப்போது ஒரு வசனத்தை வாசிக்கலாம்.
மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்கள். அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இயேசு உண்மையில் தேவனிடமிருந்து வந்தவர் என்பதை நிரூபிக்க வேண்டிய பரிசேயர்கள் ஓர் அடையாளத்தை தேடினார்கள் என்பதை கவனியுங்கள். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, கொடுக்கப்படும் ஒரே அடையாளம் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்றார். ஆக இந்த அடையாளம் என்னவாக இருக்கும்? சரி, நாம் பரிந்துரைப்பது யாதெனில், இங்கே நமது கர்த்தரின் கவனம் பின்வருவனவற்றை காட்டுவதாக உள்ளது. மீனின் வயிற்றிலிருந்த யோனா உயிருடன் இருக்க முடியாத நிலையில் மரித்தவருக்கு ஒப்பாக இருந்த போதும் 3ஆம் நாளில் மீனின் வயிற்றிலிருந்து எவ்வாறு உயிருடன் வெளியே வந்தார் என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருப்பது போல, மனுஷகுமாரனும் கொல்லப்பட்டு அவர் மரித்தே இருப்பதை உறுதி செய்ய எல்லா கவனமும் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்த நிலையில் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 62 முதல் 66 வசனங்கள். அவர் ஆச்சரியமான வகையில் 3ஆம் நாளில் உயிரோடு வெளிவந்தார். ஆம், அடையாளம் என்பது மரணத்திற்குள்ளாக சென்றாலும் உயிரோடு வெளியே வருவது ஆகும். ஆம், மரணத்தை ஜெயம் கொள்ளுதல். நிழலில் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் ஆனது இந்த முற்றிலும் அற்புதமான விஷயத்தை காட்டியது. தேவனுடைய மாபெரும் வல்லமையை காண்பித்து அவருடைய ஊழியக்காரராக இயேசுவின் நற்சாட்சிகளை ஸ்தாபிக்கவும் செய்தது. இந்த யோனாவின் அடையாளத்தினுடைய நிஜம் நிறைவேற்றப்பட்டுள்ளதா என்று இப்போது யாராவது கேட்கலாம். இந்த கேள்விக்கான பதிலை புரிந்து கொள்ள நாம் யோனாவின் புஸ்தகத்திற்கு சென்று அதில் சில விவரங்களை படிக்க வேண்டும். முதலாவதாக, நினிவே ஒரு புறஜாதி நகரமாகும். அது இஸ்ரேலின் ஒரு பகுதி அல்ல. அவர்கள் இஸ்ரேலின் தேவனை வணங்குவோரும் அல்ல. அவர்கள் உண்மையிலேயே ஒரு மீன் கடவுளை வணங்கினார்கள் என்று கூறப்படுகிறது. அவர்கள் உடனடியாக மனம் திரும்புவதற்கும் யோனா தீர்க்கதரிசியின் செய்தியை ஏற்றுக்கொள்வதற்கும் காரணம், இந்த செய்தியுடன் யோனா பெரிய மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தார் எனும் இந்த சாட்சியானது யோனா தீர்க்கதரிசி அவர்களின் கடவுள் டேகன் இடமிருந்து ஒரு செய்தியை கொண்டு வந்துள்ளார் என்று நினிவேயர்களை நம்ப வைத்தது என்பதே ஆகும். இந்த கடவுளின் பெயர் டேகன் மற்றும் அக்கடவுள் பாதி மனிதனாகவும் பாதி மீனாகவும் இருப்பவர். மேலும் விவரங்களுக்கு கூகுள் தேடலில் உள்ள டேகன் மீன் கடவுள் என்று பார்க்கவும். நினிவேயர்களின் இந்த அறியாமையின் ஏமாற்று நம்பிக்கையை தேவன் ஏன் நமக்கு ஒரு பாடமாக காட்ட பயன்படுத்த வேண்டும் என்று சிலர் யோசிக்கலாம். ஆனால் அவர் இதை செய்வது முதல் முறை அல்ல. இது போன்ற மற்றொரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆம், அவர்களை பெத்லகேமுக்கு அழைத்து சென்ற நட்சத்திரம் இவர்கள் பெர்சியர்கள் ஜோதிட சாஸ்திரத்தின் நிறுவனரான தீர்க்கதரிசி ஜெரஸ்துத்ராவை பின்பற்றுபவர்கள். மேலும் அவர் துவக்கத்தில் எரேமியாவின் சீஷராகவும் இருந்தவர். குழந்தை இயேசுவிடம் வழிநடத்த ஒரு நட்சத்திரத்தை காட்டி தேவன் விண்மீன்களை உற்று நோக்குவது ஸ்டார்கேசிங் மீதான அவர்களின் நம்பிக்கையை பயன்படுத்தினார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கான வேதாகம விளக்க உரை பக்கம் 3இல் சகோதரர் ரசல் அவர்கள் கருத்துரைக்கிறார். அவர்கள் புரிந்து கொள்ள இது தேவனிடமிருந்து வந்த ஒரு வான்குறி அடையாளம் ஆகும். இது ஒரு நட்சத்திரமாக, வால் நட்சத்திரமாக இருக்கலாம் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதுவே ஜனங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஓர் அடையாளத்தினை தேவனும் தந்தார். அதில் அவருடைய தூதரான யோனா பெரிய மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தார் அல்லது வெளியே வருவதாக காணப்பட்டார். இரண்டாவதாக, நினிவேயை பற்றி யோனா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இது ஒரு முக்கியமான அர்த்தத்தை கொண்டிருக்கலாம். அதை நாம் சற்று நேரத்தில் பார்க்க உள்ளோம். மூன்றாவதாக, நினிவேயை பற்றி மீண்டுமாக யோனா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில்,
வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதேபியாமல் இருப்பேனோ என்றார் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே நினிவேயை பற்றின கூடுதலான விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் அர்த்தம் என்னவாக இருக்கும்? இறுதியாக ஒரு காரியத்தை நாம் யோனா 3:1 இரண்டாந்தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர் என்று வாசிக்கிறோம். இப்போது இந்த விவரங்கள் அனைத்தும் எதை குறிக்கின்றன என்பதற்கும் நிஜத்தில் யோனாவின் அடையாளம் எப்போது நிறைவேறும் என்பதற்குமான பதிலை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.